வெல்கம் டு குளஞ்சேப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்ட்னர்ஷிப்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஒரு கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு, அந்த பிசினஸ்க்கு வந்து தேவையான அமௌண்ட் கேபிட்டல்ல பி வந்து ஒரு 1/3 இன்வெஸ்ட் பண்றாங்க, கியூ வந்து half ஆஃப் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பாருங்க. இன் எ பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பி இன்வெஸ்ட் 1/3 of the capital for 1/3 of the time. Q inverse half of the capital for half of the time. ஓகேங்களா? R inverse the rest of the capital for the whole time. ஓகேங்களா? out of a profit of 7,600 Q ஓட ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Q ஷேர். இப்போ P inverse 1/3 of the capital and then Q inverse half of the capital. ஓகேங்களா? சோ இது என்னது 1/3 and then half of the இருக்கா, 1/3 of the capital, half of the capital. இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 3 and 2க்கு என்ன எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் என்ன வரும்? 6. ஓகேங்களா? இந்த 6 தான் வந்து கேபிட்டல், டோட்டல் கேபிட்டல். ஓகேங்களா? சோ டோட்டல் கேபிட்டல் ஈக்குவல் டு 6 வருதா? 6x எடுத்துக்கோங்க. டோட்டல் கேபிட்டல் 6x. சோ இப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணலாம்? P யோடது டோட்டல் கேபிட்டல் 6x அண்ட் தென் வந்து இயர் இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம வந்து அவுட் ஆஃப் த ப்ராஃபிட், இப்போ டைம் பத்தியே பேசல. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம டைம் வந்து ஒரு 1 இயர் 12 மந்த்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 1 இயர்ங்கிறது 12 மந்த். சோ எடுத்துட்டீங்கன்னா இப்போ P பாத்தீங்கன்னா 6xங்கிற டோட்டல் கேபிட்டல்ல 1/3 வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 6xல 1/3 அப்ப என்ன வரும்? 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2x வருமா? சோ அப்ப P வந்து 2x வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன டைம் பீரியட்க்கு? 1/3 ஆஃப் த டைமுக்கு. ஓகேங்களா? 1/3 ஆஃப் டைம் எவ்வளோ? 12 மந்த். இப்போ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4. சோ 4 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ into 4. Profit ratio என்னது? investment into time period. So into 4. Next Q. Q பாத்தீங்கன்னா half of the capital. So 6xல half என்னது? 3x. So 3x capital half of the time. 12 monthல பாதி எவ்வளோ? 6 month. 6 monthக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் R. R பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? rest of the capital. ஓகேங்களா? rest of the capitalனா P வந்து 2x இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, Q வந்து 3x இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டோட்டலா எவ்வளோ? 5x. ஆனா டோட்டல் கேபிட்டல் 6x. ஸோ 6x மைனஸ் 5x என்ன வரும்? ஒரே ஒரு x. அப்போ R வந்து x அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபார் த ஹோல் டைம். ஹோல் டைம்னா என்னது? 12 மந்த்துக்குமே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ரேஷியோஸ் எடுத்தா போதும். என்ன காமனா டிவைட் பண்ணலாம்? ஜஸ்ட் 2 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 டைம்ஸ் வருமா? இங்க 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அப்ப என்ன வருது? இங்க 4 ஈஸ்ட் 3 into 3 9, இங்க 6. அப்போ பீக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? இது ப்ராஃபிட் ரேஷியோ. ஏன்னா நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ நமக்கு கிவன் கிடைச்சிருக்கிறது ப்ராஃபிட் ரேஷியோ. profit ratio. So profit ratio வந்து P க்கு வந்து 4 பார்ட்னா Q க்கு 9 பார்ட், R க்கு 6 பார்ட் ப்ராஃபிட் போகும். ஸோ டோட்டலா இங்க எத்தனை பார்ட் இருக்கு? 19 பார்ட் இருக்கா? ஸோ இந்த 19 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 7,600க்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ இதுல இருந்து 19ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 பார்ட் ஈக்குவல் டு 1976ல 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 400 வரும். நெக்ஸ்ட் யாரோட ஷேர் கேக்குறாங்க? கியூவோட ஷேர் கேக்குறாங்க. சோ கியூ எத்தனை பார்ட்னு பாருங்க, 9 பார்ட். சோ 9 பார்ட் ஈக்குவல் டு 400 into 9 பண்ணும். ஓகேங்களா? சோ 3600. சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
24th one, in a partnership, A invest 1/6 of the capital. ஓகேங்களா? ஸோ அப்போ A invest 1/6 of the capital அப்படின்னா A invest 1/6 of the capital. Next for 1/6 of the time. B invest 1/3 of the capital for 1/3 of the time. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கேபிட்டல் வந்து 1/6 ஆஃப் த கேபிட்டல எவ்வளோ, பி பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த கேபிட்டல். இந்த டினாமினேட்டர்ல இருக்க 6க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 6. அதாவது பெரிய நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் ஆகுது அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் வந்து எல்சிஎம். இல்லைன்னா என்ன பண்ணும், பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல வந்து டோட்டல் கேபிட்டல் வந்து டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து 6ன்னு வச்சுக்கோங்க, 6 or 6x வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து டைம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, 12 monthsன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 12 monthsங்கிறது உங்களுக்கு இங்க 1/6 ஆஃப் த டைம், ஸோ 1/3 ஆஃப் த டைம் 6 and 3 ஆலையுமே டிவைட் ஆகும். ஸோ 12 months. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ. இப்போ ஏ பி சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஏ இன்வெஸ்ட் 1/6 ஆஃப் த கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ 6xல 1/6, 1/6 ஆஃப் 6x. ஓகேங்களா? இந்த கேபிட்டல்ல 1/6 இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும், எக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். டைம் பீரியட். ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட். டைம் பீரியட் என்னது 1/6 ஆஃப் த டைம். அப்போ 1/6 ஆஃப் 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்ப 2 monthsக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே. பி இன்வெஸ்ட் 1/3 ஆஃப் த கேபிட்டல். 1/3 அப்படின்னா என்ன வரும், 6x டிவைடட் பை 3 பண்ணீங்கன்னா 2x. ஸோ பி வந்து 2x அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க 1/3 ஆஃப் த டைம். 1/3 ஆஃப் த டைம்னா 12 month, 1/3 ஆஃப் 12. ஓகேங்களா? அப்போ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இன்டு 4ன்னு வரும். நெக்ஸ்ட் சி இன்வெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த கேபிட்டல். ரெஸ்ட் அப்படின்னா அதாவது ஏ வந்து ஒரு எக்ஸும் பி 2xம் டோட்டலா 3x. ஓகேங்களா? அந்த 3x வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டோட்டல் கேபிட்டல் 6x, ரிமைனிங் 3x வந்து சி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஃபார் த ஹோல் டைம். ஹோல் டைம்னா அவங்க வந்து 12 monthsக்குமே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 4140. அதாவது ஏவோட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அகைன் வந்து இந்த இதில் 2ஆல தான் கேன்சல் ஆகும். ஸோ 2 இங்கே 6 times. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்க என்ன இருக்கு, 1:4:18. இந்த ரேஷியோல தான் ப்ராஃபிட் பிரிச்சுப்பாங்க. இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் என்ன வருது, 80 பிளஸ் 415 23. ஸோ இந்த 23 பார்ட் ஈக்குவல் டு தான் 4140. ஓகே. ஏவோட ஷேர் கேட்குறாங்க. ஏவோடது 1 part. ஸோ 1 part ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 23 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times 46 வரும். அப்ப 1 time தான் வரும். ஓகேங்களா? 23 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 41ல 18 வருமா? ஓகேங்களா? 23 41ல 23னா ரிமைனிங் வந்து 18 வரும். ஸோ 23 இங்க வந்து 184 இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் வச்சு கூட பார்க்கலாம். நம்ம 1 part தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இங்க 1 வந்துருச்சு. இங்க 184ங்கும் போது இங்க 2 இருக்கா? ஸோ 2னா இங்க 46 இல்ல. அப்ப என்னவா இருக்கும், 8 times தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இங்க 3 இருக்கு, 23 இருக்கு, 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. 3 எதால மல்டிபிள் பண்ணா 4 வரும் அப்படின்னு பாருங்க. 8ஆல மல்டிபிள் பண்ணா 4 வரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா 23 into 8 மல்டிபிள் பண்ணி பாருங்க. ரிமைனிங் டு 8 184 வருதா? ஸோ அப்ப 8 times தான். ஸோ 1 part equal to 180. ஸோ ஆன்சர் வந்து தி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். P 25th one. ஓகேங்களா? P, Q, R put their money into a
9:7:8 ரேஷியோ. ஓகேங்களா? PQR அவங்க மணி வந்து 9:7:8ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 7 months, ஓகேங்களா? 7 monthக்கு அப்புறம் P invest the same amount as before. ஓகேங்களா? ஆஃப்டர் இது வந்து 7 monthக்கு அப்புறம் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையே திரும்பவும் இன்வெஸ்ட் பண்றாங்க, பிளஸ் அதே 5 பார்ட். ஓகேங்களா? அதாவது இது நீங்க அது 5, 7, 9ங்கிறதுலாம் என்னது ரேஷியோஸ்ல இருக்கு. ஸோ அதே இல்லைன்னா 5x, 7x, 9x கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே 5 பார்ட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே Q அண்ட் Rல என்ன பண்றாங்கன்னா வித்ட்ரா பண்றாங்க. Q வந்து 3/7, ஓகேங்களா, ஆஃப் த அண்ட் R வந்து 3/8 ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓ Q பாத்தீங்கன்னா 3/7 ஆஃப் த அமௌண்ட். என்னது 7 ஆல்ரெடி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? 7 பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, ஸோ அதுல வந்து 3/7 வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? 3 வந்து எடுக்கிறாங்க மைனஸ். ஓகேங்களா? -3. R என்ன பண்றாங்க? 3/8 எடுக்கிறாங்களா? 3 சாரி, இவங்க என்ன ரேஷியோ? 9:7:8 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ 3/8 ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை R எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆரோடது இனிஷியலா 8. ஸோ 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இனிஷியல்ல இருந்து 3 பார்ட்டை வெளியே எடுக்கிறாங்க ஆர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாருக்கும்? அதாவது இனிஷியலா வந்து கொடுத்துருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:7:8ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 7 months வந்து P இன்வெஸ்ட் த சேம் அமௌண்ட் ஆஸ் பிஃபோர். இதுக்கு முன்ன எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அதே அமௌண்ட்டை வந்து P வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. Q வந்து 3/7 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வித்ட்ரா பண்றாங்க. R வந்து 3/8 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த 9 பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 9 அந்த அமௌண்ட் வந்து 7 monthக்கு இருக்கும். ஓகேவா? பிளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 monthக்கு எவ்வளவு இருக்கும்? 9 ஆல்ரெடி இருக்கிறதோட பிளஸ் 9 சேர்ந்து 18 பார்ட் வந்து ரிமைனிங் 5 monthக்கு இருக்கும். இது வந்து P யோடது. நெக்ஸ்ட் Q பாத்தீங்கன்னா 7. இந்த 7 பார்ட் வந்து 7 monthக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 monthக்கு பாத்தீங்கன்னா அவங்க 3 பார்ட் வெளியே எடுத்துட்டா 7 பார்ட்ல இருந்து 3 பார்ட் எடுத்துட்டா 4 பார்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆருக்கு பாத்தீங்கன்னா 8 பார்ட் வந்து 7 monthக்கு இருக்கும். இவங்க 3 பார்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இங்க பிளஸ் போட்டுட்டு பிளஸ் 3 பார்ட் எடுத்துட்டா 5 பார்ட் தான் இருக்கும். அது ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 monthக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து காமனா டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ காமன் டிவைசர் இல்லை, ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க. 9 × 7 எவ்வளோ வரும்? 63 பிளஸ் 18 × 5 90. இது ஆட் பண்ணீங்கன்னா 153. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 × 7 49 பிளஸ் 20. ஸோ 59. நெக்ஸ்ட் ஆருக்கு 56 பிளஸ் 25 எவ்வளோ வரும்? 81. ஓகேங்களா?
ஸோ இப்போ டோட்டலா எத்தனை இப்போ எகைன் வந்து டிவைட் ஆக முடியுதான்னு இப்போ பாருங்க. இப்போ 3ஆல கேன்சல் ஆகுதா இத, ஸோ டிவைடட் பை 3 பண்ணுங்க. அப்போ 51 இங்க 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸா, இங்க 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 81 வந்து 27 வரும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் பார்ட் என்னன்னு ஆட் பண்ணுங்க. 50, 60, 70, 80, 90, 101. ஸோ 101 பார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 101 இந்த பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஈக்குவல் டு 20,200க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது வந்து 20,200க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 101 வந்து 2 டைம்ஸ் வந்து 202. ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 200. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பியோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, வாட் இஸ் ஆர் ஷேர்? ஆரோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து எத்தனை பார்ட் இருக்கு? 27 பார்ட். ஓகேங்களா? ஸோ 27 பார்ட்னா இன்டூ 27 பண்ணுங்க. 7 part equal to 200 into 27. 27 into 2, 5400. இதுதான் வந்து ஆரோட ஷேர். ஸோ 5400 டி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்விக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி, P and Q invest in a business in the ratio. ஓகேங்களா? ஸோ Pயும் Qவும் 5:3ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. If 10% of the total profit goes to charity. ஓகேங்களா? ஸோ 10% சேரிட்டிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? டோட்டலா ப்ராஃபிட் வந்து 100%ன்னு எடுத்துக்கோங்க. அதுல 10% சேரிட்டிக்கு போயிடுச்சுன்னா இவங்க 90% தான் ஸ்பிட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? P ஷேர் இஸ் 270. ஸோ பியோட ஷேர் 270 சொல்லிட்டாங்க. ஸோ இது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து P and Q இன்வெஸ்ட் பண்ணதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுல டைம் பீரியட் சொல்லல, அப்பனா ரெண்டுமே ஈக்குவல் டைம் பீரியடுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈக்குவல் டைம் பீரியட்னா ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல தான் ப்ராஃபிட்டை பிரிச்சுப்பாங்க. இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ 270க்கு 5 பார்ட். ஓகேங்களா? 5 பார்ட் ஈக்குவல் டு 270னா நமக்கு Q என்னது 3 பார்ட் வேணுமா? இதுல இருந்து 1 பார்ட் வேணும்னா 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 times 25 ரிமைனிங் டு 4 டைம்ஸ். ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 54. இதுல இருந்து Qக்கு 3 பார்ட் வேணும். ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 ரிமைனிங் 1 162 வரும். ஓகேங்களா? ஸோ 162 அப்படிங்கிறதா Qவோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 270யோ 162ஐயும் ஆட் பண்ணுங்க. 230 ரிமைனிங் 1 432 வருதா? ஸோ இந்த 432 அப்படிங்கிறது தான் டோட்டலா இருக்கக்கூடிய ப்ராஃபிட். பியும் கியூவும் பிரிச்சுக்கக்கூடிய ப்ராஃபிட். எவ்வளவு பர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறாங்க? 90% தான் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 90% ஈக்குவல் டு இந்த 90% ஈக்குவல் டு தான் 432. ஏன்னா அவங்க பிரிச்சுக்கிறது 90% ப்ராஃபிட் தான். ஏன்னா 10% சேரிட்டிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் கேக்குறாங்க. டோட்டல் ப்ராஃபிட் என்னது? 100%. இது வந்து ப்ரொபோர்ஷனேட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ 90% ஈக்குவல் டு 432னா 100% ஈக்குவல் டு என்ன? இல்லைன்னா 100% ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். இந்த 9ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 times 36 தான். ரிமைனிங் எவ்வளவு வரும்? 7. 72ல 8 டைம்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ் இங்க வந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 10 இருக்கா? 480. ஸோ 100% ஈக்குவல் டு 480. இந்த 480 தான் டோட்டல் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்கான
பார்ட்னர்ஷிப் போகனா எல்லா ஓரளவு நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா கான்செப்ட்ஸுமே பார்த்துருக்கோம். அதாவது நார்மலா சேம் டைம் பீரியடு, சேம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா, அண்ட் தென் கொஞ்சம் பீரியட்க்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, சர்டன் டைம்க்கு அப்புறம் இன்னொருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அண்ட் தென் அடிஷனலா இன்வெஸ்ட் பண்றாங்க, அண்ட் தென் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுல இருந்து வித்ட்ரா பண்றாங்க. இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் டாபிக் இதோட கம்ப்ளீட். நீங்க வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக்ஸ் வேணும், அண்ட் தென் இந்த வீடியோஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.